யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கிறவர்களாயும் கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களாயும் கர்த்தரை நாம் எப்பொழுதும் சார்ந்து வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே நாம் நிலைத்து நிற்கிறோமோ இல்லையோ, நாம் மனுஷர்களுக்குள்ளே நிலைத்து நிற்கிறோமோ இல்லையோ, அவர்களுடைய எண்ணத்திலே நிலைத்து நிற்கிறோமோ இல்லையோ, நாம் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது, காணப்படுகிறது. நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து வரும்பொழுது, கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராயும் நமக்கு ஆதரவாயும் நமக்கு அரணாயும் நமக்கு கோட்டையுமாயும் நம்மை பாதுகாக்க முடியாது நமக்கு துருகமாயும் அடைக்கலமாயும் கேடகமாயும் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஒன்றுத்தையும் குறித்து கவலைப்படாமல் நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கும் பொழுது மிகுந்த பலனுடையவர்களாயும் அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள், காணப்படுகிறீர்கள். ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறவர்களாயும் காணப்படுகிறீர்கள். ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு நாம் எப்பொழுதும் அவருக்குள் நிலைத்து நிற்கலாய் இருக்க வேண்டும். ஒரு சிலரை பார்த்தீர்களானால் அவர்களுடைய தேவைகளுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டிக் கொள்வார்கள், பற்றி கொள்வார்கள், அவரை தேடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் பார்த்தீர்களானால் ஆசீர்வாதத்திற்கு என்று தேடி வருவார்கள். வேறு சிலர் பார்த்தீர்களானால் வியாதிகளுக்கென்று, நோய்களுக்கென்று தேடி வருவார்கள். அவர்களுடைய தேவை தீர்ந்த பிறகு, அவருடைய காரியம் நிறைவேறின பிறகு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாயும் அந்த தேவை முடிந்த பிறகு அவர்கள் வராததாயும் இருக்கிறதாய் காணப்படுகிறது. நாம் அப்படி ஒருபோதும் இல்லாதபடிக்கு நாம் இப்பொழுதும் நமக்கு காரியம் இருக்கிறதோ நடக்கிறதோ இல்லையோ, நாம் எப்பொழுதும் கர்த்தரை பற்றிகளராய் சார்ந்திருக்கிறவர்களாய் இருக்கணும், காணப்பட வேண்டும். அதே தேவன் பிரியப்படுகிறார், விருப்பப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு